வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 9th சயின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 9th சயின்ஸ் லைன் பை லைனாக நான் இப்போ கொஸ்டின் எடுத்துகிட்ருக்கிறேன். ஃபிசிக்ஸில் இப்போ யூனிட் 1 எடுத்துருக்கிறேன். லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கு எடுத்து போடலான்ட்டுருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு சயின்ஸு, சோசியல், மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் சேர்ந்து 100 மார்க் வரும். இதில் தெளிவாக நம்ம 9th and 10th தான் நம்ம தெளிவாக பார்க்கணும். அதனால் 9th ஃபஸ்ட்டு எடுத்துடலான்ட்டு 9th எடுத்திருக்கேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ டைரெக்டாக உங்களுக்கு அப்படியே வரும். ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பது டேஸ் எனப்படும் அளவீடு. ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பது டேஸ் எனப்படும் அளவீடு. அளவிடப்படக்கூடிய அளவுகளை டேஸ் என்கின்றோம். இயற்பியல் அளவுகள் என்கின்றோம். இயற்பியல் அளவுகள் டேஸ் வகைப்படும். இயற்பியல் அளவுகள் 2 வகைப்படும். அவை ஒன்று என்னென்னா அடிப்படை அளவுகள், 2வது என்னென்னா வழி அளவுகள். 4 எந்த ஒரு வேறு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை டேஸ் என்கின்றோம். அடிப்படை அளவுகள் வேறு எந்த அளவாலும் அளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அடிப்படை அளவுகள். அடிப்படை அளவுகளுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை. நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை இதுதான் அடிப்படை அளவுகளுக்கான எடுத்துக்காட்டுகள். வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகளை டேஸ் அளவுகள் என்கின்றோம். வழி அளவுகள். வழி அளவுகளுக்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி. 8 இயற்பியல் அளவுகளுக்கு டேஸ் டேஸ் உண்டு. இயற்பியல் அளவுகளுக்கு என்ன இருக்குதுன்னா எண் மதிப்பும் அலகும் உண்டு. எண் மதிப்புனா என்னென்னா நம்பரில் சொல்கிறது எண் மதிப்பு. அலகுங்கிறது நம்ம கிலோகிராமா, மீட்ரா இல்லை என்னன்னு சொல்லி குறிப்போம் பார்த்திங்கன்னா அதுதான் அலகு. இதில் என்னென்னா 3 கிலோகிராம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 3 கிலோகிராம். இதில் 3 என்பது என்னென்னு சொல்லலாம்னா எண் மதிப்புன்னு சொல்லலாம். கிலோகிராம்ங்கிறது என்னென்னு சொல்லலாம்னா அதுதான் அலகு. யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் கிலோகிராம், மீட்டர், செகண்ட்ஸ் இந்த மாதிரி எது வந்தாலும் அதுதான் அலகு. 10வது கொஷின். கூற்று 1. அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும். கூற்று 2. மரபின் அல்லது விதிப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவே அலகாகும். அலகுக்கு 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, புக்கில் இருக்குது. இது 2மே கரெக்டாக. இப்போ இரு கூற்றுகளும் சரின்னு சொல்லலாம். உங்களுக்கு 9th இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கூற்று இந்த மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 11. அடி என்பது டேஸை அளவிடக்கூடிய அலகு ஆகும். அடி என்பது எதுக்கு சொல்லுவோம்? நீளத்தை அளவிட பயன்படக்கூடியதான் அடி. அடுத்தது பன்னாட்டு அலகு முறைகள். பன்னாட்டு அலகு முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குன்னா சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ். என்னென்ன முறைகள்? சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ். அலகு முறை நீளத்துக்கு எப்படி சொல்லுவாங்க, நிறைக்கு எப்படி சொல்லுவாங்க, காலத்துக்கு எப்படி சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு முறையிலையும் சிஜிஎஸ் அப்படின்னா நீளத்துக்கு என்ன சொல்லுவோம்னா சென்டிமீட்டர், நிறைக்கு என்ன சொல்லுவோம்னா கிராம், காலத்துக்கு என்ன சொல்லுவோம்னா வினாடி. அதாவது சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ். அதுதான் சிஜிஎஸ்ன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது. அடுத்தது எஃபிஎஸ். எஃபிஎஸ்னால் நீளத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அடி, பிங்கிறது பவுண்டு, எஸ்ஸுங்கிறது வினாடி. எஃப்னா ஃபுட்டு, பினா பவுண்டு, எஸ்னா செகண்ட்ஸ். அதுதான் எஃபிஎஸ். அடுத்து என்னது? எம்கேஎஸ். எம்கேஎஸில் நீளத்தை மீட்டராகவும், நிறைய கிலோகிராமாகவும், காலத்தை வினாடியாகவும் சொல்லலாம். எம்ங்கிறது மீட்டர், கேங்கிறது கிலோகிராம், எஸ்ங்கிறது செகண்ட்ஸு. இந்த மாதிரி சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ் முறை தான் பன்னாட்டு அலகு முறை. பன்னாட்டு அலகு முறைனா பல நாடுகளையும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு முறை. இது ஒரு நாட்டில் இருக்கும், இது ஒரு நாட்டில் இருக்கும், இது ஒரு நாட்டில் இருக்கும். இதனால் நம்மளுக்கு இன்னொரு பக்கம் போகும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். இது எல்லாமே கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளாகவும் பொதுவாக ஒரு முறை ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எஸ்ஐ அலகு முறை. உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட அலகுமுறை எதுனா எஸ்ஐ அலகுமுறை. ஏன்னா இந்த அலகுமுறையினால ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது நம்மளுக்கு அது சிரமமாக இருக்கும். இப்போ ஒரே அலகுமுறையாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குன்னாங்க கொண்டு வந்ததான் எஸ்ஐ அலகுமுறை. எப்போ கொண்டு வந்தாங்க? 1960. இது எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் தான் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாடு நடைபெற்றது. அங்கே தான் எல்லோரும் ஒரு இதாக எஸ்ஐ அலகுமுறையை கொண்டு வந்துடலாம்,
அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2ஆம் உலகப் போர் முடிவில் தான் இந்த இது எஸ்ஐ அழகுமுறை நம்மளுக்கு வந்திருக்கும். அடுத்தது 16, நவீனமயமான மேம்படுத்தப்பட்ட அழகுமுறை என்பது என்னன்னா எஸ்ஐ அழகுமுறை. நவீனமயமான மேம்படுத்தப்பட்ட அழகுமுறை என்பது எஸ்ஐ அழகுமுறை. எஸ்ஐ அழகுமுறை டேஸ் அடிப்படை அலகுகள் உள்ளன. எஸ்ஐ அழகுமுறையில் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளன? 7 அடிப்படை அலகுகள் உள்ளன. எஸ்ஐ அழகுமுறையில் 7 அடிப்படை அலகுகள் உள்ளன. 18, எஸ்ஐ அழகுமுறையில் அடிப்படை அலகுகள் டேஸ் அலகுகள் என்றும் வழங்கப்படுகின்றன. ஒன்று எஸ்ஐ அலகுமுறையில் அடிப்படை அலகுகளுக்கு பற்றி அது அடிமான அலகுகள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம்? அடிமான அலகுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 19, பொறுத்துக. எஸ்ஐ முறை 7 அலகுமுறை இருக்குதுன்னு சொன்னோமா, அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. இதுதான் எஸ்ஐ அலகுமுறையில் 7 அடிப்படை அளவுகள். அதனுடைய அலகு என்னென்னு பார்த்திங்கன்னா நீளத்துக்கு மீட்டர், நிறைக்கு கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், ஒளிச்செறிவு கேண்டிலா, பொருளின் அளவு மோல்னு சொல்லலாம். மீட்டர் என்னென்னு சொல்லலாம்? எம், கிலோகிராமில் கேஜி, வினாடி எஸ், கெல்வின் கே, ஆம்பியர் ஏ, கேண்டிலா சிடி, மோல்னா எம்ஓஎல். இதுதான் இதனுடைய அலகுகள். இது தமிழ் எழுதுவோம், இது இங்கிலீஷில் நோட்டேட் பண்ணுறது. அடுத்த கொஷின் 20, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு டேஷ் என வழங்கப்படுகின்றது. இப்போ 2 புள்ளிகள் இருக்குதுன்னா இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இதுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நீளம்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது மிகப்பெரிய தூரங்களை அளவிட பயன்படுத்தும் அலகுகள். இப்போ சின்ன சின்ன இதுனால் நம்ம என்னது மீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரியே சொல்லிடலாம். மிகப்பெரிய தூரங்களை அளவிடுறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். இதெல்லாமே வானியல் பொருட்களில் இருக்கக்கூடிய தொலைவு. இப்போ சூரியனுக்கும் புவிக்கு இடையில இருக்க தொலைவுனா நம்ம மீட்டர், சென்டிமீட்டர்னால சொல்லிட முடியாது. அப்போ அதுக்கு அளக்கிறத நம்ம வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். 22, புவி மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு டேஸ் ஆகும். பார்த்திங்களா, புவியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடையான சராசரி தொலைவு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வானியல் அலகு. வானியல் அலகு என்னென்னு சொல்லி குறிக்கலாம்? ஏயு. ஒரு வானியல் அலகு என்பது டேஸ் 1.496 × 10⁻11 மீட்டர். இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு வானியல் அலகு என்னென்னா 1.496 × 10⁻11 மீட்டர் சொல்லி கேட்கலாம். இல்லை இதில் பாயிண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா 1496 இந்த 3 பாயிண்ட்டு சேர்த்து 10⁻14 மீட்டர் அப்படின்னு வரும். ஆனால் மேக்ஸிமம் பாயிண்ட்டோடு தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 24, ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு டேஸ் ஆகும். ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு. இப்போ ஒரு வருஷத்துக்கு பயணம் செய்கிற தொலைவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒளியாண்டுன்னு சொல்லி குறிக்கிறோம். அப்போ ஒரு ஒளியாண்டுங்கிறது எவ்வளோன்னா 9.46 × 10⁻15 மீட்டர். நல்லா பார்த்துக்கோங்க. ஒளியாண்டு, வானியல் அலகு இதனுடைய இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை சம்மு கேட்டாலும் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9.46 × 10⁻15 மீட்டர். உங்களுக்கு ஆப்ஷன் 9.46 கொடுத்துருவாங்க. இன்ட்டு 10 என்ன கொடுத்துருவாங்க? 15, 10 -15, 10 11 இப்படி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 26, சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவது எதுனா விண்ணியல் ஆரம். இப்போ சூரிய குடும்பத்திற்கு வெளியே நம்மளுக்கு என்ன இருக்குது? நட்சத்திரம், நிறைய கோள்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தியா, அதனுடைய தூரத்தை எல்லாம் நம்மளுக்கு அளவிடுறதுக்கு பயன்படுறது என்னதுன்னா விண்ணியல் ஆரம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பார்செக். இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? பார்செக். ஒரு விண்ணியல் ஆரம் = 3.26 ஒளியாண்டாகும். 3.26 ஒளியாண்டு. நம்மளுக்கு ஒரு ஒளியாண்டுனாலே 9.46 × 10⁻15 மீட்டர். ஒரு விண்ணியல் ஆரங்கிறது என்னது? 3.26 ஒளியாண்டு. அப்போ அது கூட 9.46 × 10⁻15 மீட்டர் எவ்வளோ தொலைவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ விண்ணியல் ஆரங்கிறது எவ்வளவு? 3.26 ஒளியாண்டு. இதை பார்த்துக்கோங்க தெளிவாக. அடுத்து 28, நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் டேஸ். இது சூரியனிலிருந்து டேஸ் விண்ணியல் ஆர தொலைவில் அமைந்துள்ளது. நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி. இதுவும் முக்கியமான கொஷின், ஒரு டைம் கேட்டிருக்காங்க. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுனா ஆல்ஃபா சென்டாரி. இது சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் அமைந்துள்ளதாம். சூரியனிலிருந்து எவ்வளோ தூரம் தொலைவில் இருக்குது? 1.34 விண்ணியல் ஆரம். அடுத்து 29, நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து டேஸ் விண்ணியல் ஆர தொலைவில் அமைந்துள்ளன. நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது? 500 விண்ணியல் ஆர தொலைவில் அமைஞ்சிருக்குது.
30. ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையேயான தொலைவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகின்றது. ஒரு மூலக்கூறு இருக்குதுன்னா அது 2 அணுக்களுக்கு இடையான தொலைவு என்னென்னா ஆங்ஸ்ட்ரம். ஆங்ஸ்ட்ரம் என்னன்னு சொல்லுவோம்னா A டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஆங்ஸ்ட்ரம்னா 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 31 பாருங்கள். 10 துணை பன்மடங்குகள். 10 துணை பன்மடங்குகள்லாம் 10 நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, அதனுடைய இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், 10 துணை பன்மடங்குகள் சொல்கிறோம். சிறிய அலகுகள் மதிப்பு. ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபெர்மி. ஃபெர்மினா எஃப்னு சொல்லலாம். 10⁻−15 மீட்டர். 10⁻−15 மீட்டர் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு ஃபெர்மி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆங்ஸ்ட்ராம் இப்போ தான் சொல்லலாம். A டிகிரினா 10⁻−10 மீட்டர்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னா 10⁻−10 மீட்டர். நேனோமீட்டர். நேனோமீட்டர் என்னென்னு சொல்லலாம், NM. இது எவ்வளோனா 10⁻−9 மீட்டர். அப்போ நேனோமீட்டர்னால் 10⁻−9 மீட்டர். மைக்ரான். மைக்ரானா μm. ஒரு மைக்ரானோட அளவு என்னென்னு கேட்டாங்கன்னா 10⁻6 மீட்டர் அப்படின்னு சொல்லணும். மில்லிமீட்டர். இப்போ தான் சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக மாற்றுங்க அந்த மாதிரிலாம் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், 10⁻3 மீட்டரால் மல்டிபிள் பண்ணுவோமா, அதுதான் 10⁻3 மீட்டர் தான் மில்லிமீட்டர். சென்டிமீட்டர்னால் 10⁻2 மீட்டர். அது நல்லா பார்த்துக்கோங்க, பொறுத்துக்களை கேட்டால் கேட்கலாம். இது ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ராம் இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க, நேனோமீட்டர் இதெல்லாம். அடுத்து 32. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள டேஸின் அளவாகும். அதன் எஸ்ஐ அலகு என்னென்னு கேட்குறாங்க. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். ஒரு பொருள் எவ்வளோ பருப்பொருள் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதுதான் நம்மளுடைய நிறை. அதனுடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். அடுத்து 33. டேஸ் என்னும் இடத்தில் எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோகக் கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறையே டேஸ் ஆகும். அதாவது பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் அப்படிங்கிற இடத்துல எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு இருக்குது. சரியா? எங்கே இருக்குது? பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் அந்த இடத்துல தான் எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு இருக்குது. அங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை வச்சுருக்காங்க. அதனுடைய எடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோகிராம் இருக்கும். அப்போ 1 கிலோகிராம் எது பண்ணியிருக்காங்க, பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்னும் இடத்தில் டேஸால் ஆன உலோக கலவை இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம் உங்களுக்கு. சரியா? அடுத்து 34. கிலோகிராம் டேஸ் கிலோகிராம் என்ற அலகின் துணை பன்மடங்குகள். அப்போ கிலோகிராம் என்ற அலகின் துணை பன்மடங்குகள் என்னென்னா கிராமும் மில்லிகிராமு தான் துணை பன்மடங்குகள். கிலோகிராம் என்ற அலகின் பன்மடங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிண்டால், மெட்ரிக் டன். இதெல்லாம் குவிண்டால் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்னது டன் கணக்கில் வரும். அதனால் இதெல்லாம் பன்மடங்குகள், குவிண்டால், மெட்ரிக் டன். 36 பார்த்திங்கன்னா 1 கிராம் ஈக்குவல் டு 1/1000 கிலோகிராம். இது 1/1000 கிலோகிராம் எழுதலாம். இல்லைன்னா எப்படி எழுதலாம்னா 10⁻³ கிலோகிராம் எழுதலாம். அதே போல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1/1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் கிலோகிராம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா 10⁻6 கிலோகிராம்னு எழுதலாம். சரியா? மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், மைனஸில் எழுதலாம். 1 கிராம் ஈக்குவல் டு 10⁻³ கிலோகிராம் அல்லது 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு 10⁻6 கிலோகிராம் எழுதலாம். அதே போல் ஒரு குவிண்டால் எப்படின்னு எழுதலாம், 100 கிலோகிராம் எழுதலாம். ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 10 குவிண்டால். ஒரு மெட்ரிக் டன்ங்கிறது 10 குவிண்டால். ஒரு குவிண்டால்ங்கிறது 100 கிலோகிராம். இதெல்லாம் 1 மார்க் ஈஸியாக கேட்கலாம், இல்லை பொறுத்துக்களையும் கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. 37. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை டேஸ் என்ற அலகால் அளவிடலாம். அணு நிறை. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை எந்த அலகால் அளவிடலாம், அணு நிறை என்ற அலகால் அளவிடலாம். அடுத்து 38. அணு நிறையின் அலகு ஒரு AMU. அணு நிறை அலகு என்னன்னு சொல்லலாம், AMUன்னு சொல்லலாம். அது எப்படி இருக்குன்னா C12. C12னா கார்பன் 12ன்னு அர்த்தம். கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 மடங்கு. இப்போ கார்பன் 12 அணுவின் நிறையில் 12ன் கீழ் 1 மடங்கு அப்படின்னு எழுதலாம். சரியா? அடுத்தது 1 மில்லி நீரின் நிறை அப்படின்னா கிராமில் சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா 1 கிராம். அதே இது 1 லிட்டர் நீரின் நிறை என்னென்னா 1 கிலோகிராம். இப்போ லிட்டரை கிலோகிராமாகவும் மில்லியை கிராமாகவும் எழுதலாம். அடுத்தது 40. நிகழ்வுகளையும் அவற்றிற்கு இடையே உள்ள இடைவெளியையும் அளவிடக்கூடிய அலகு டேஸ். இதன் எஸ்ஐ அலகு டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, அதுக்குரிய இடைவெளியை அளவிடக்கூடிய அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம். அதனுடைய எஸ்ஐ அலகு என்னென்னா வினாடி. 41. ஒளியானது
டேஸ் மீட்டர் தொலைவு வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் டேஸ். ஒளியானது எவ்வளோ மீட்டர் தொலைவில் பறக்கணும்? 29,97,92,458 மீட்டர் வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் தான் ஒரு வினாடி. அப்போ ஒரு வினாடி நம்ம எவ்வளோ தூரம் சொல்லலாம்? ஒளி இவ்வளோ தூரம் கடக்கணும், நம்மளுக்கு அந்த கடந்தால் தான் அதை வந்து ஒரு வினாடின்னு சொல்கிறோம். ஓகேவா? 42. ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளின் டேஸ் மடங்காகும். ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாள் எப்படி சொல்லலாம்? 1/86,400 மடங்கு ஆகும் என்று சொல்லலாம். அடுத்து 43. காலத்தின் மிகப்பெரிய அலகுகள். காலத்தோட மிகப்பெரிய அலகுகள் என்னென்னா, காலத்தை நம்ம என்ன சொல்லலாம்? ஒவ்வொரு மணி நேரமாக சொல்லலாம். மிகப்பெரிய அலகுன்னா என்னது? நாள், மாதம், வருடம், மில்லினியம். இதுதான் காலத்தின் மிகப்பெரிய அலகுகள். ஒரு மில்லினியம் அப்படிங்கிறது என்னென்னா 3.16 × 10⁹ வினாடி. ஒரு மில்லினியம் அப்படிங்கிறது 3.16 × 10⁹ வினாடி. அடுத்து பார்த்திங்கன்னா, வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிப்பது எதுனா வெப்பநிலை. அதனுடைய எஸ்ஐ அலகு என்னென்னா கெல்வின். வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிப்பது என்னென்னா வெப்பநிலை. எஸ்ஐ அலகு கெல்வின். நீரின் முப்புள்ளி என்பது நிறைவுற்ற நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி. இது 3 தான் என்ன சொல்லலாம்? நீரின் முப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். 47. வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையின் பின்ன மதிப்பு என்னென்னா 1/273.16. வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையின் பின்ன மதிப்பு என்னென்னா 1/273.16. தனிச்சுழி வெப்பநிலை என்பது என்னென்னா 0 கெல்வின் வெப்பநிலை. தனிச்சுழி வெப்பநிலை என்பது 0 கெல்வின் வெப்பநிலை. கேங்கிறது இங்கே கெல்வின். வெப்பநிலையின் வேறு அலகுகள். வெப்பநிலை எஸ்ஐ அலகாக சொல்லும்போது நம்ம என்னென்னு சொல்லலாம்னா கெல்வின்னு சொல்லலாம். அது இல்லாமல் வேறு அலகுகள் இருக்குது. என்னென்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட். டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி வெப்பநிலைக்கு 2 அலகுகள் சொல்லலாம். அடுத்தது, ஒரு அலகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகள் டேஸ் ஆகும். முன்னீடுகள். ஒரு அலகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகள் என்னென்னா முன்னீடுகள். இப்போ நம்ம கிலோகிராம் எழுதுகிறோம்னா இது வந்து நம்மளோடது என்ன அலகுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் வந்து முன்னீடுகள். அப்போ இன்ட்டு 10⁻, இப்போ -9 அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோடது என்னென்னா முன்னீடுகள். இப்போ இந்த 10⁻ சொல்கிறது பார்த்து தான் முன்னீடுகள். கிலோகிராம்ங்கிறது குறியீடுகள். அடுத்து 51. உட்கருவின் ஆரத்தினை 10⁻−15 மீட்டர் எனவும் இரு விண்மீன்களுக்கு இடையான தொலைவை 10⁻26 மீட்டர் எனவும் குறிக்கின்றோம். உட்கரு இருக்குதுன்னா அதனுடைய ஆரம் எவ்வளோனா 10⁻−15 மீட்டர். இது 2 விண்மீன்களுக்கு இடையான தொலைவு பார்த்திங்கன்னா 10⁻26 மீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எலக்ட்ரானின் நிறை என்னென்னா 9.11 × 10⁻−31. எலக்ட்ரானின் நிறை அளவு 9.11 × அடுத்து 53. பால்வழித்திரள் அண்டத்தின் நிறை. பால்வழித்திரள் அண்டத்தின் நிறை எவ்வளோனா 2.2 × 10⁻41 கிலோகிராம். பால்வழித்திரள் அண்டத்தின் நிறை எவ்வளோனா 2.2 × 10⁻41 கிலோகிராம். 54. 10 மடங்கு முன்னீடு. இப்போ 10⁻−15 என்னென்னு சொல்லலாம்? ஃபீட்டா, பின்னு சொல்லலாம். இதே 10⁻−15 ஃபெம்டோ, எஃப்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 10⁻12 டெரா, டி. 10⁻−12 பிக்கோ, பின்னு சொல்லலாம். 10⁻9 ஜிகா, ஜி. 10⁻−9 நானோ, என். 10⁻6 மெகா, எம். 10⁻−6 மைக்ரோ, மியூ. 10⁻3 கிலோ, கே. 10⁻−3 மில்லி, எம். 10⁻2 ஹெக்டா, ஹெச். 10⁻−2 சென்டி, சி. 10⁻1 டெக்கா, டிஏ. 10⁻−1 டெசி, டி. இந்த அலகுகளை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலகுகளின் குறியீடுகளை டேஸால் எழுதக்கூடாது. எப்போவுமே அலகுகளின் குறியீடுகள் எதில் எழுதக்கூடாது? பன்மையில், அதாவது ப்ளூரல் ஃபார்மில் எழுதக்கூடாது. 10 கிலோகிராம் என்பதை 10 kgs என எழுதக்கூடாது. 10 கிலோகிராம்னா 50 கிலோகிராம் வெறும் கிலோகிராம் தான் எழுதணும். அதை வந்து ப்ளூரல் ஃபார்மில் எழுதக்கூடாது. அடுத்து 56. பாதரசத்தின் அடர்த்தி. பாதரசத்தின் அடர்த்தி எவ்வளவு? 1.36 × 10⁻4 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 1.36 × 10⁻4 கிலோகிராம் மீட்டர் -3ன்னு சொல்லலாம், இல்லை பெர் மீட்டர் கியூப்னு சொல்லலாம். 57. 1 மீட்டர் அளவுகோலினால் அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு என்னென்னா மீச்சிற்றளவு. இப்போ 1 மீட்டர் அளவுகோலால் நம்மளால் அளக்க முடிஞ்சதுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்? மீச்சிற்றளவு அப்படிங்கலாம். 0.1 மில்லிமீட்டர் அளவை துல்லியமாக அளவிட பயன்படுவது எதுனா வெர்னியர் அளவு.
0.01 மில்லிமீட்டர் அளவை துல்லியமாக அளவிட பயன்படுவது எதுனா திருகு அளவி. அப்போ 0.1 மில்லிமீட்டர் இருக்கிறதெல்லாம் எதை வச்சு அளவிடலாம்? வெர்னியர் அளவுகோலை வச்சு அளவிடலாம். 0.01 அதை விட கம்மியாக இருக்கிறதெல்லாம் எதை வச்சு அளவிடலாம்னா திருகு அளவை வச்சு அளவிட்டுருக்கலாம், துல்லியமாக அளவிட முடியும். அடுத்து 60, வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவுடன் பொருந்தினால் அவற்றில் சுழிப்பில்லை இல்லை எனலாம். அப்போ ரெண்டுமே ஒரு சுழிப்பிரிவோடு நம்மளுக்கு பொருந்தி இருக்குது அப்படின்னா அங்கே சுழிப்பிழை இல்லை. இதே இது பொருந்தவில்லை என்றால் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லலாம்? சுழிப்பில்லை உள்ளது என சொல்லலாம். ஓகேவா? அடுத்து 61 பாருங்கள். வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு வலப்புறமாக அமைந்தால் அது டேஸ் எனவும் இடப்புறமாக அமைந்தால் டேஸ் எனவும் எனப்படும். அதாவது சுழிப்பிரிவு பொருந்தலைன்னா நம்மளுக்கு அங்கே சுழிப்பிரிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ அந்த என்ன சொல்லுவான்? வலப்புறமாக அமைஞ்சால் நேர் சுழிப்பிழையும் இடப்புறமாக அமைந்தால் எதிர் சுழிப்பிழை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 62, மெல்லிய கம்பியின் விட்டம் மெல்லிய உலோகத்தகட்டின் தடிமன் ஆகியவற்றை அளவிட பயன்படுவது எதுனா திருகலவி. திருகலவி தான் என்ன சொல்லியிருக்கோம்? ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, 0.01 மீட்டர் இருக்கிறத அளவிட பயன்படுவது எதுன்னு சொல்லியிருக்கோம்? திருகலவி. அப்போ ரொம்ப லேசாக இருக்கிறதெல்லாம் அளவிடக்கு பயன்படுவது எதுனா திருகலவி. 63, திருகலவி டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. திருகலவி எந்தோட தத்துவத்தின்னு பார்த்தீங்கன்னா திருகு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு செயல்படுது. 64, ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் தராசு எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் தராசு. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஆய்வகங்களில் பயன்படுத்தும் தராசு எதுன்னு கேட்டாங்கன்னா இயற்பியல் தராசு. 65, சுருள்வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள்வில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும். இதை விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் விதி. இது யார் சொன்னாங்கன்னா ஹூக்ஸுங்கிற ஒரு சொன்னார், அதனால் ஹூக்ஸ் விதின்னு அழைக்கப்படுது. 66, கூற்று 1, நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள்களின் அளவாகும். கூற்று 2, எடை என்பது ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர்விசையாகும். நிறை என்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம். எடை என்னன்னு சொல்லுவாங்க? அந்த பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசைக்காக அந்த பொருளின் மேலே நம்மளுக்கு என்ன ஒரு எதிர் விசை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் நிறைக்கான டெஃபினேஷன், இது எடைக்கான டெஃபினேஷன். கூற்று 1, 2 சரி. 67, பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை. ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை என்னன்னு சொல்லலாம்? எம்ஜின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? F = mgன்னு சொல்லலாம். 68, நிலவில் ஈர்ப்பு விசையானது புவியீர்ப்பு விசையில் டேஸ் மடங்காக இருக்கும். 1/6. இப்போ 6ல் 1 மடங்காக இருக்கும். எங்கே? புவியீர்ப்பு விசையில். நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையின் விடை டேஸாக இருக்கும், குறைவாக இருக்கும். அப்போ நிலவில் போய் ஒரு பொருளின் எடை பார்த்திங்கன்னா புவியில் இருக்கிற எடையை விட அங்கே அதிகமாக இருப்போம். நம்ம இங்கே வெயிட் 45 கிலோகிராம் வந்தாங்கன்னா புவியில் போய் பார்க்கும்போது அதை விட 6 மடங்கு கம்மியாக தான் இருப்போம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து 70 பார்த்திங்கன்னா நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு? 1.63 மீட்டர்/வினாடி². ஒரு 1.63 மீட்டர்/வினாடி². அடுத்து 71, 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவியில் எவ்வளோ இருக்குன்னா 686 நியூட்டனாகவும் நிலவில் 114 நியூட்டனாகவும் உள்ளது. 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை பார்த்திங்கன்னா புவியில் 686, நிலவில் 114 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிலவில் 70 கிலோகிராம் மனிதனின் நிறை 70 கிலோகிராமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை எவ்வளோன்னா 5 கிலோகிராம். பொது தராசினை வச்சு நம்ம எவ்வளோ கிலோகிராம் வெயிட் போடலாம்? 5 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் போட்டுக்கலாம். 74, இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை எவ்வளோன்னா 1 மில்லிகிராம். இதை நம்ம ஆய்வகத்தில் வச்சு பயன்படுத்துவோம். பார்த்தியா 1 மில்லிகிராம் இருக்கிறது எல்லாத்தையுமே துல்லியத்தன்மையில் நம்ம அளவிட முடியும். 75, வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள இரு கம்பிகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட விசையை தோற்றுவிக்கும் மின்னோட்டம் எதுனா ஆம்பியர். இது ஆம்பியருக்கான டெஃபினிஷன். வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள இரு கம்பிகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட விசையை தோற்றுவிக்கும் மின்னோட்டம் எதுனா 1 ஆம்பியர். கார்பன் 12 அணுவின் 0.012 கிலோகிராம் நிறையில் உள்ள அடிப்படை துகள்களின் மதிப்பிற்கு சமமான பொருளின் அளவு எது ஆகும்னா மோல். இப்போ மோலுக்கான டெஃபினேஷன் இது அப்படியே பார்த்தோமா, கார்பன் 12 அணுவின் 0.012 கிலோகிராம் நிறையில் உள்ள அடிப்படை துகள்களின் அளவு எதுக்கு சமமாக இருக்குன்னா மோலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 77, கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு எதுனா கேண்டிலா. கேண்டிலா நம்ம என்ன சொல்லுவோம்? சிடின்னு சொல்லி குறிப்போமா, அப்படியே பார்த்தது. அடுத்து 78, இது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின். சரியான வரிசை மில்லிமீட்டர் <= சென்டிமீட்டர் <= மீட்டர் கிலோமீட்டர்.
அப்போ மில்லிமீட்டரை விட சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கும், சென்டிமீட்டரை விட மீட்டர் அதிகமாக இருக்கும், மீட்டரை விட கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும். அடுத்து 79 அளவுகோல் அளவிடும் நாடா அண்டு மீட்டர் அளவுகோல். இதெல்லாம் எதத்தை அளக்க பயன்படுதுன்னா நீளத்தை அளக்க பயன்படும். அளவுகோலை வச்சு நீளத்தை அளக்கலாம். அளவிடும் நாடா, அதாவது நம்ம துணி தைக்கிறதுக்கு ஒரு நாடா வச்சு போகும்போதே அதை வச்சு நீளத்தை அளவிட முடியும், மீட்டர்னாலையும் நம்ம நீளத்தை அளவிட முடியும். அடுத்து 80 பார்த்திங்கன்னா பொறுத்துக. திருகலவி என்ன சொல்லியிருக்கோம், 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற அளவிடலாமா, அப்போ அது நாணயம். வெர்னியர் அளவி எதுனா கிரிக்கெட் பந்து. சாதாரண தராசு எதுனா காய்கறிகள் அளவிட பயன்படுகிறது. மின்னணு தராசு தங்க நகைகள் அளவிட பயன்படுகின்றது. நம்ம நகை கடைக்கெலாம் போனால் மின்னணு தராசு தான் வச்சுருப்பாங்க, துல்லியம் அதை இடம் காட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூற்று ஏ, ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரி. ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம்னா 10 கிலோகிராம் தான் சொல்ல முடியாது, கரெக்ட். காரணம் ஆர், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். இதுவும் கரெக்ட் தான், நிறைக்கு பதிலாக நம்ம எடைன்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் என்னென்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது சரியான விளக்கம் இல்லை. இப்போ ஏங்கிறது நம்ம ஒரு கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோமா, அதுக்கு இது பொருத்தமில்லாத பதில், ஆனால் ரெண்டுமே சரி. அதனால் ஆர் மற்றும் ஏ சரி, ஆர் என்பது சரியான விளக்கம் இல்லை. கூற்று ஏ, 0 டிகிரி செல்சியஸ் எப்படி எழுதலாம்னா 273.16 கெல்வின், நாம் அதை முழு எண்ணாக 273 கெல்வின் என எடுத்துக்கொள்கின்றோம். இது கரெக்டு. அடுத்தது 6, செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது 273 கூட்டினால் போதுமானது. இப்போ செல்சியஸை நம்ம கெல்வின் அளவுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் 273 கொடுக்குற ஆன்சரோட 273 கூட்டிங்கன்னா உங்களுக்கு கெல்வின் அளவு கிடைச்சிடும். அதுதான் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 83, கூற்று ஏ, இரு வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அலகால் அளக்கப்படுகின்றது. காரணமார், ஒளியானது தொடர்ந்து ஓராண்டு கடக்கக்கூடிய தொலைவு ஓர் ஒளியாண்டு எனப்படும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது சரியான விளக்கம். ஃபஸ்ட்டு ஒளியாண்டுனா 2 பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு, அந்த ஒளியாண்டுக்கான டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே சரி. மொத்தம் இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் உங்களுக்கு 83 கொஷின் இருக்குது. இது இல்லாமல் சம்ஸ் இருக்குது. சம்ஸ் நான் தனியாக சொல்லித்தரேன். வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம். தேங்க்யூ.